டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டயக்ராம் போதுமானது. அடிஷ்னலாக வேணுமா நமக்கு இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். இது அடிஷ்னல். மெயின் டயக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு டயக்ராமே போதுமானது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு அதாவது யூனிட் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர் கண்டுபிடிக்கிறோம். F/L டிவைடட் L ஆன் போத் சைடு. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு B1 கண்டுபிடிக்க என்ன டேம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது B2 யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு B1 யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ரெண்டுமே பாருங்கள் நமக்கு ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்கும். ரெண்டுமே பாருங்கள் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் வந்து சேமாக இருக்கும். சேம். ஓகே. Thus, the force experienced with two parallel carrying conductor is attracted with the direction of current element passing through them same. Okay. அப்போ சேம் டைரக்ஷனில் இருக்கனால நமக்கு ரெண்டுமே சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன். அதனால் நமக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் இருக்குது சேம் டைரக்ஷனில். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒன்று நமக்கு பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ் கிடைக்கும். ஓகே. Thus the force experienced by the two parallel current carrying conductor is repulsive. Then they carry current in opposite direction. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ நமக்கு எப்போ அட்ராக்டிவ் இருக்கும், எப்போ ரிப்பல்சிவ் இருக்கும்னா, அதாவது ரெண்டு கண்டக்டர்லேயும் சேம் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது, மின்னோட்டம் பாயும்போது நமக்கு இரண்டு கண்டக்டருக்கு இடையில் ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு எதிரெதிர் திசையில் மின்னோட்டம் பாயும்போது ஒரு விலக்கு விசை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர். ஆம்பியருக்கான வரையறை. இது வந்து நம்ம 11th படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் நமக்கு ஆம்பியர் வரையறைன்னு படிச்சிருப்போம். ஸோ அதே நமக்கு வரையறையான டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் அஸ். அப்போ 1 ஆம்பியருங்கிறது என்ன? கரண்ட் when it is passed through each of the two infinite long parallel straight conductor kept at a distance of 1 meter apart in vacuum causes each conductor experience a force of 2 × 10⁻⁷ Newton per meter length of the conductor. அப்போ 1 ஆம்பியருங்கிறது எதை 1 ஆம்பியர் கரண்ட்னு சொல்கிறோம்? 1 ஆம்பியருங்கிறது நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி. இந்த யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு ஆம்பியர் நமக்கு தெரியும். அப்போ 1 ஆம்பியருங்கிறது எவ்வளோ கரண்ட்டு நம்ம 1 ஆம்பியர் சொல்கிறோம்? இப்போ 1 ஆம்பியர் டிஃபைன் அஸ் த கரண்ட். எவ்வளோ கரண்ட்டு? when it is passed through each of the two infinite long parallel straight conductor. நம்ம பார்த்த மாதிரி எத்தனை கண்டக்டர்? 2 லாங் இன்ஃபைனைட் லென்த் இருக்கக்கூடிய 2 லாங் parallel கண்டக்டரில் என்ன சொல்கிறாங்க? அதை kept at a distance of 1 meter. இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 1 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய உணரக்கூடிய விசையானது எவ்வளோ இருக்கணும்? 2 × 10⁻⁷ நியூட்டன் per மீட்டர் லென்த். நியூட்டன் per மீட்டர் லென்த் ஆஃப் த கண்டக்டர். அப்படி இருந்தால் தட் இஸ் 1 ஆம்பியர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பேரலல் கண்டக்டர், அந்த ரெண்டு கண்டக்டருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 1 மீட்டர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எனி ஒன். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? 2 × 10⁻⁷ நியூட்டன் per மீட்டர் லென்த்தாக இருந்தால் அந்த கரண்ட்டை, அந்த குவான்டிட்டி ஆஃப் கரண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 ஆம்பியர். ஒரு ஆம்பியர். ஓகே. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது லாஸ்ட் இயரில் நமக்கு இந்த புது புக்கில் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நமக்கு இது வந்து கேட்டது. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் ஈஸியான கொஸ்டின். அதாவது 2020 மார்ச்சில் கேட்ட கொஸ்டின்.
5 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை 5 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க் கேட்டால் அந்த ஏதாவது ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன டயக்ராம் வந்து கண்டிப்பாக வரையணும். அந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா B1 கண்டுபிடிக்கிறோம், அடுத்து FIL கண்டுபிடிக்கிறோம், அதே மாதிரி B2 கண்டுபிடிக்கிறோம், அதே மாதிரி FIL கண்டுபிடிக்கிறோம். ஈஸியான கொஸ்டின் தான். அது மட்டும் நமக்கு 5 மார்க்கில் கேட்டால் ஓவரால் எழுதணும், டயக்ராம் போட்டு இந்த ஆம்பியருக்கான டெஃபினிஷன் எழுதணும். சப்போஸ் 2 மார்க்கில் கேட்டானா டிஃபைன் ஆம்பியர்னு கேட்கலாம். ஸோ ஆம்பியர் வரையறுன்னு கேட்டால் நமக்கு 2 மார்க்கில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை மட்டும் நம்ம எழுதினா போதும். அப்போ இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மார்க் வித் டயக்ராம் நீட்டாக போடுங்க. ஓகே, தேங்க்யூ.